இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் ரயில்வே எக்ஸாம்ல ரீசெண்டாக கேட்ட ஒரு ஜாமெட்ரி கொஸ்டின் தான் சரியா. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது முக்கோணம் ஏபிசி கான்ஃபிடன்ஸ் இப்படி சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா சர்வ சமம் அப்படின்னு அர்த்தம். முக்கோணம் XYZ சரிங்களா. இப்போ இந்த சம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் சொல்லி கொடுத்துட்றேன் சரி, அதோட ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா உங்களால 5 to 10 செகண்ட்ஸ், அதாவது 5ல இருந்து 10 வினாடிகளுக்குள்ளேயே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ அது என்னங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. இப்போ பாருங்க, உதாரணமா 2 முக்கோணம், இது வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம், இது வந்துட்டு XYZன்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. இப்ப இந்த மாதிரி சர்வ சமம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஏபிசிங்கிறது கான்ஃபிடன்ட் டு ட்ரையாங்கிள் XYZன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பாருங்க, இந்த பக்கம் ஏபிங்கிற இந்த பக்கம் XYங்கிற இந்த பக்கத்துக்கு சமம், அதாவது ஏபிங்கிற இந்த பக்கம் XY அப்படிங்கிற இந்த பக்கத்துக்கு சமம். அதே மாதிரி பிசிங்கிற இந்த அடிப்பகுதி YZ, அதாவது பிசிங்கிற இந்த அடிப்பகுதி YZக்கு சமம். அடுத்தது ஏசிங்கிற இந்த பக்கம் XZக்கான இந்த பக்கத்துக்கு சமம் சரிங்களா. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வ சமம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட கோணங்களும் சமமா இருக்கும். பியோட கோணம் என்ன அளவோ அதே கோண அளவு தான் இங்க Y, இது என்னது Y தானுங்க, ஆமா, இந்த Yக்கு இருக்கும். அதே மாதிரி ஏவோட இந்த கோண அளவு இந்த எக்ஸுக்கான கோண அளவுக்கு சமமா இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கான கோண அளவு இந்த இசட்கான கோண அளவுக்கு சமமா இருக்கும் சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்வ சமம், அதாவது இங்கிலீஷ்ல கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது கான்ஃபிடென்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது ரெண்டும் இப்படி சர்வ சமமா இருக்கணும் இப்படியும் சொல்லலாம், அல்லது இப்படியும் சொல்லலாம், அல்லது இப்படியும் சொல்லலாம். இப்படி சொன்னோம்னாவே என்னன்னு அர்த்தம், கான்ஃபிடென்சி, அதாவது சர்வ சமம் அப்படின்னு அர்த்தம் சரியா. அப்ப இந்த ஆங்கிள் ஏங்கிறது 55 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. எப்பயுமே இது மாதிரி ஆங்கிள் பிஏசின்னு கொடுத்தாங்கன்னா இந்த நடுலற்றோட ஆங்கிளை தான் சொல்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம கிட்ட கேட்கறதும் ஆங்கிள் ZXYனா இந்த நடுலற்றோட ஆங்கிளை கேட்கறாங்க தான் நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த ஆங்கிள் வந்துட்டு 55 டிகிரின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப பாருங்க இதுவும் 55 டிகிரி தான். அவ்வளவுதாங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 55 டிகிரிங்க சரிங்களா. நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ், அதாவது ஒத்த பக்கங்கள் வந்து சமமா இருக்கும், ஒத்த கோணங்கள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் சமமா இருக்கும். இதுதான் இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்குலாம் உங்களால ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட், ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 10 செகண்ட், வித்தின் 20 செகண்ட்ஸ்ல உங்களால கண்டிப்பா எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சரிங்களா. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. இப்ப ரீசெண்டா ரயில்வேல இருந்து 32,000 வேக்கண்ட்டுக்கு மேல வந்திருக்கு. அதுக்கான ஃபுல் டீடைல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. சரிங்க.